நம்ம அஜித் சாருடைய விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகி 4 நாட்கள் ஆகியிருக்கு. ஆனால் தொடர்ந்து சோஷியல் மீடியாக்கள்ல ஒரு சில கலவையான விமர்சனங்களுமே வந்து கொண்டிருக்கு. இதற்கு காரணம் அஜித் சார் தன்னுடைய மாஸ் மற்றும் கிளாஸ் இல்லாமல் நடித்திருப்பது தான். அஜித் சார் போன்ற ஒரு ஹீரோ இப்படி நடிக்கலாமா அப்படின்னு பலருமே கேள்விகளை எழுப்புறாங்க. இதற்கெல்லாம் பதில் மலையாள திரைப்படங்களுடைய யதார்த்தமான கதைக்களம் தான். அப்படி ஒரு கதைக்களத்துல தான் அஜித் சார் இந்த படத்தை தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்காரு. சமூக வலைத்தளங்கள்ல ஒரு கூட்டம் விடாமுயற்சி படம் தோல்வி அப்படின்னு ஆதாரத்துடன் நிரூபிப்போம் அப்படின்னு காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு அவங்க கையில எடுத்திருக்கும் விஷயம் தான் ஆன்லைன் டிக்கெட் புக்கிங். சோ சில வெப்சைட்டுகள்ல டிக்கெட் புக்கிங் நிலவரத்தை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து விடாமுயற்சி படத்தை தியேட்டர்ல காத்து வாங்குகிறது அப்படின்னு கலாச்சிட்டும் இருக்காங்க. உண்மையிலேயே தியேட்டருக்கு நேராக சென்று கவுண்டர்ல புக்கிங் மூலம் இந்த படத்திற்கு டிக்கெட் வாங்கி கொண்டு போகும் கூட்டம் வார இறுதி நாட்கள்ல ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. சோ கண்டிப்பாக படம் பாத்தீங்கன்னா ஸ்லோ பிக்கப் ஆகும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இதற்கு ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா நம்ம அஜித் சார் மற்றும் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்துல உருவான என்ன இருந்தால் திரைப்படம் தான். இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன 2 நாட்கள்லயே படம் ஃபிளாப், படம் நல்லாவே இல்ல அப்படின்னு சொன்ன வாய்கள் தான் அடுத்தடுத்து 2 அல்லது 3 காட்சிகள் தொடர்ச்சியாக பார்க்கும்படி செஞ்சது. சோ காரணம் என்ன அப்படின்னா இந்த படத்தை உள்வாங்கிக் கொள்ள சிறிது நேரம் ஆகும். சோ அது மட்டும் இல்லாம அஜித் சாரை மாஸ் மாஸ் அப்படின்னு மாஸாகவே பார்த்துட்டு இந்த மாதிரி கதைக்கேத்த ஒரு நாயகனாக பார்ப்பது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஆனா கண்டிப்பாக படம் பாத்தீங்கன்னா போக போக நல்ல ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் வரும் அப்படின்ற மாதிரி இந்த படத்துடைய இயக்குனரே சொல்லியிருந்தாரு. சோ அவர் சொன்னது போலவே தற்போது படத்துடைய புக்கிங்கும் அதிகமாச்சு, படத்துடைய வசூலுமே அதிகமாக போயிட்டு இருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தற்போது வரைக்குமே உலக அளவுல 300 கோடிகளுக்கு மேல வசூலாகி உள்ளதாக தகவலுமே கிடைச்சிருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.